ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கடந்த சில தினங்களுக்கு முன் வந்த பெத்தி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி. இது தெலுங்கு படம், தமிழில் டப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தின் நாயகி மூலமாக இந்த படம் பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறது என்பதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ. இந்த படத்தை உப்பன்னான்னு ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்த புச்சி பாபு சனா அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிரஞ்சீவியோட மகன் ராம் சரண் RRR படத்துக்கு பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு கால உழைப்பு இந்த படத்தில் அவருக்கு இருக்கு. காரணம், இது ஒரு பெரிய பட்ஜெட்டிலான ஒரு பெரிய பான் இந்தியா படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரண் ஒரு மலைவாழ் இளைஞர். கிரிக்கெட் விளையாட்டில் பேட்டிங்கில் ஒரு வலுவான நட்சத்திர விளையாட்டு வீரராக இருக்கார். ஆனால் அவரை மற்ற ஆதிக்க சாதியினர் கூலி விளையாட்டு வீரராக கூட்டிகிட்டு போயிட்டு அவரை தங்கள் அணியில் ஆட வச்சு அவருக்கான சம்பளத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவருடைய புகழ் அந்த ஏரியா ஃபுல்லாக பரவி, எங்கே பார்த்தாலும் ஓட்டப்பந்தயத்துலையா பெத்தி, கபடியிலையா பெத்தி, குஸ்திலையா பெத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான புகழ் இவருக்கு இருக்குது. ஆனால் காலப்போக்கில் இவர் என்ன உணர்றாருன்னா, நம்ம என்னதான் வீரனாக இருந்தாலும் நம்மளை இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்களாக தான் இவங்க நம்மளை பார்க்குறாங்க. அதனால நமக்கு தெரிந்த இந்த விளையாட்டு திறமையை பயன்படுத்தியே நம்ம அடையாளங்களை மீட்கணும், நம்ம கிராம மக்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அதற்கான முயற்சியில் இறங்குறாரு. அந்த முயற்சியில் அவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அது நிறைய ஏகப்பட்ட திரைக்கதை, உரையாடல், அது இதுன்னு போட்டு ஒரு 2.25 மணி நேரம் ராவுன்னு ராவி இருந்து இந்த படம். சரி, இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. அது ராம் சரணுடைய ரசிகர்களை பொறுத்தது, பார்க்குற ரசிகர்களை பொறுத்தது. நமக்கு இப்போ நம்ம பேச வந்த விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நாயகியாக வருகிற ஜான்வி கபூர் கேரக்டர் சித்தரித்த விதம். அதப்படி அவர் அச்சியம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு அரசியல்வாதியோட மகளாக நடிச்சிருக்காரு. முதல்ல அவரை அறிமுகப்படுத்தும் போது அரசியல்வாதிக்கு, அதாவது தன்னுடைய தந்தைக்கு சப்போர்ட்டாக வாக்காளர்களை திரட்டுவது, அவர்களுக்கு பணம் கொடுப்பது, அவர்களுக்கு மது ஊற்றி கொடுப்பது, பெண்களுக்கு பரிசு கொடுப்பது, எப்படி வாக்காளர்களிடம் அனுதாபத்தை பெறுவது என்பதை சிந்தித்து செயல்படுகிற ஒரு கேரக்டராக சித்தரிக்கப்படுது. இது பரவாயில்ல, ஒரு நெகட்டிவ் சைடு கேரக்டராக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் அந்த கேரக்டர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டலாம். இது தப்பு கிடையாது. ஏன்னா பெண்களில் நெகட்டிவான பெண்கள் இருக்குதானே செய்கிறாங்க, அதை சித்தரிக்கிறதா சொல்லிடலாம். ஆனால் அவருடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்ட விதம் படு ஆபாசமான விதம். அந்த அம்மா எப்போவுமே தாவணி போட்டுருவோம், ஆனால் தாவணியை மேலே போடாது, கையில் தான் வச்சுருவோம். ரெண்டாம் தரம் எப்போ பார்த்தாலும் அப்படி நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டே தான் நடக்கும். ஏன்னா டைரக்டர் அப்படி தான் நடக்க சொல்லியிருக்காரு. ரெண்டாம் தரம் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் வயிறை காட்டி கொண்டே தான், முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் முழு வயிறையும் காட்டி நெஞ்சை நிமிர்த்தி, ஒரு என்ன சொல்வது, அது ஒரு அருவருக்கத்தக்க, அது பார்க்க ரசிக்கிற மாதிரி எல்லாமே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஆபாச பிம்பமாக இந்த படத்தில் ஜான்வி கபூரை அந்த கேரக்டர் சித்தரிச்சிருக்காரு. டைரக்டர் சொல்லிப்பார், இப்படியே தான் நீங்கள் படம் ஃபுல்லாக நடக்கிறோன்ட்டு. அடுத்து காதல் காட்சியை பார்த்தோம்னா, அச்சியம்மாவை பார்த்த உடனே ராம் சரணுக்கு காதல் வந்துடுது. ஆனால் அவர் என்ன அந்த காதல் சொன்னால், அவளை எப்படியாவது கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இருட்டில் போய் கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் எப்படியாவது ஒரு முத்தத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் போய் இருட்டில் போய் முத்தத்தை கொடுத்துட்றாரு. இதன் மூலம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாராம். சரி, இது ஒரு ஆண் ஒரு பெண்ணை அத்துமீறுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசாமல், அதை அந்த பெண் ஏற்றுக்கொண்டு, நீ பாதி தான் செஞ்ச, நான் மீதியும் செஞ்சாதான் அது காதல் ஆகும்னு சொல்லி அதை அப்படியே அதை திருப்பி செய்கிற மாதிரியான அந்த காதல் காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிட்டானா, அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு, கட்டி பிடிச்சிட்டானா முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு அவனை காதலிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருப்பதோட, அந்த காதல் காட்சிகளையே அருவருக்கத்தக்க ஒரு ஆபாசன விஷயமாக இந்த படம் படம் பிடிச்சிருக்கு. அதோட அடுத்து நீங்கள் சொல்லணும்னா டான்ஸ், கவர்ச்சி நடனம் படத்தில் வருது. கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசன் ஆடுறாங்க. இவருக்கு அந்த பாட்டில் வேலையே இல்லை. இருந்தாலும் வலுக்கட்டாயமாக அந்த பாட்டில் இவரையும் பிடிச்சி தள்ளி, இவர் அங்கேயுமே அப்படி நடந்து வைத்த காட்டி டான்ஸ் ஆடிக்கார். இப்படி முழுக்க 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 ஆபாசத்தை அரங்கேற்றுகிற ஒரு விஷயமா, இவர் ஒரு கவர்ச்சி நடனக்காரியாகவோ அல்லது ஒரு கவர்ச்சி பெண்ணாகவோ காட்டியிருந்தா சரி, அது கவர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்கி விட்டுட்டு போகலாம். ஆனால் ஒரு கேரக்டராக, ஒரு பெண்ணின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டராக சித்தரிக்கும் பொழுது இப்படி ஒரு படு ஆபாசமாக அவரை சித்தரிச்சுக்காரு. என்னன்னா, அந்த அம்மாவுக்கு பல கோடி ரூபா சம்பளம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க மும்பையிலேருந்து. சரி, அந்த பல கோடி ரூபா சம்பளத்துக்கு ஏதாவது நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கணும்ல, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதற்கான காட்சி அமைப்புகளும் அந்த அம்மாவுக்கு இல்லை, கதையிலையும் பங்கு இல்லை. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறது, சரி கவர்ச்சியாக அதை காட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாக அவரை கவர்ச்சியாக சித்தரித்து படு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே தெலுங்கு படங்களில் கதாநாயகிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. இந்த மாதிரி ஆக்ஷன் மசாலா பெரிய பட்ஜெட் படங்கள்ல அவங்கள ஒரு ஊறுகாய் மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அப்படியாவது பயன்படுத்திட்டு போங்க. ஆனால் இது ஒரு ஆபாச அடையாளமாக, ஒரு ஆபாச பிம்பமாக இந்த படத்தில் வந்து ஜான்வி கபூரை பயன்படுத்தி இருக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம், கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆண் கேரக்டரான ராம் சரண் நாட்டுக்காக மக்களுக்காக உடலை வறுத்து கடுமையாக போராடுகிற ஒரு மாபெரும் மனிதராக, புனிதராக சித்தரிக்கப்படுறார். அதே படத்தில் அவருக்கு நிகராக வருகிற நாயகியின் பிம்பம் வந்து ஒரு ஆபாசமாக கட்டமைக்கப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு பெண்ணடிமைத்தனம், எவ்வளவு பெரிய பெண்கள் இழிவுபடுத்துகிற விஷயம் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பொறுத்தே இந்த படத்துக்கு உங்களுக்கான ஆதரவு இருக்க வேண்டும். நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.